نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي வானங்களையும் பூமியையும் படைத்து அதிலே பல கோடி மனிதர்களையும் உயிர் ஜீவராசிகளையும் வாழச் செய்து தன்னுடைய வல்லமையை இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய நம்மை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹ் ஒருவன் மீதே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய நேரத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சபையிலே வந்து வீற்றிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய கருணையும் அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நல்ல நேரத்திலே நாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய சிறார்களை பாதுகாக்க வேண்டும், நமக்கு பிறந்த சகோதரர்களை பாதுகாக்க வேண்டும். பொதுவாக இந்த போதை கலாச்சாரத்திற்கு அடிமையாகக்கூடிய நூதன சாதனங்கள் இந்த சமூகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. போதையிலே தத்தளிப்பது, போதையிலே மூழ்கி போவது, போதை கலாச்சாரத்துடைய அடிமைகளாக மாறிப்போவது, வீடுகளில் இருந்து கொண்டு போதைப் பொருளை பயன்படுத்துவது, தனிமையை தேர்வு செய்து போதைக்கு அடிமையாகுவது, கூட்டாக நண்பர்கள் சேர்ந்து புதிய புதிய தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி போதைக்கு அடிமையாகி வாழ்வது, இது எங்கோ நடக்கக்கூடிய காரியம் அல்ல சகோதரர்களே, நம்முடைய மஹல்லாவில் நடக்கிறது, நம்முடைய வீடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த மஹல்லாவும்
இது போன்ற போதை கலாச்சாரத்தில் மீள முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு போதைக்கு அடிமையாக இருக்கிற இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், நாம் அதில் இருந்து விடுபெற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி இன்றைய ஜும்மாவுடைய உரை நிகழ்த்தப்படுகிறது. சமீபத்தில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அமைப்பினுடைய அமைச்சகம் ஒரு தகவலை வெளியிட்டது. அவர்கள் சொன்ன தகவல் என்ன தெரியுமா? தேசிய குற்றவியல் பதிவேட்டினுடைய ஆணையமும் தங்களுடைய கருத்தை இதை சார்ந்து எடுத்து சொல்கிறார்கள். என்ன தகவலை அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்றால், அதிகமாக பயன்படுத்தக்கூடிய போதை கலாச்சாரத்தினால் 3 மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு மதுபானம் என்கின்ற அந்த போதையை காட்டிலும் கஞ்சா என்கின்ற சொல்லப்படக்கூடிய பொட்டலங்களுடைய ஈர்ப்பு இன்றைக்கு அதிகமான மக்களை கவர்ந்திருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, மதுபானம் உடலுக்கும் உயிருக்கும் கேடு என்கின்ற ஒரு விளம்பரத்தை செய்து கொண்டிருந்த அந்த நிலை இன்றைக்கு மாற்றப்படுகிறது என்கின்ற தகவலை சொல்கிறார்கள். கஞ்சா, அபீன், குட்கா போன்ற போதைப் பொருட்கள் தான் இன்றைக்கு பெரும் அளவில் மக்கள் மத்தியிலே பயன்படுத்தப்படுகிறது. 6 வயதிலே இருந்து 60-70 வயதை கடந்தவர்களும் கூட இந்த கஞ்சாவை இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள். மதுபானத்தை குடிப்பவர்களை காட்டிலும், புகையிலையை குடிப்பவர்களை காட்டிலும் அந்த புகையிலைக்கு உள்ளே கஞ்சாவை வைத்து எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக்கொள்கிறார்கள். 10 மாணவர்களில் 2 மாணவன் இன்றைக்கு கஞ்சாவிற்கு அடிமை. 10 பெண்களில் 1 பெண் இன்றைக்கு கஞ்சாவிற்கு அடிமை. அது முஸ்லிம் பெண்ணாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் ஆணாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு இந்த கஞ்சா, அபீன் போன்ற பொருட்கள் நாம் வசிக்கிற வீடுகளுக்கு அருகாமையிலே விநியோகம் செய்யப்படுகிறது. இதற்கு பின்னால் மிகப்பெரிய மாஃபியா கும்பல்கள் செயல்படுகிறது. மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வட மாநிலங்களிலே இன்றைக்கு கஞ்சாவினுடைய பயிர்கள் பயிரிட செய்யப்படுகிறது. அங்கு வளர்ந்த செடிகளை அவர்கள் ஒரு பொட்டலங்களாக கஞ்சாவாக அவர்கள் என்னென்னவெல்லாம் வேதிப்பொருளை பயன்படுத்தி உருவாக்கம் செய்து நம்முடைய தமிழகத்திலே கொண்டு வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொழக்கூடிய தொழுகையாளியும் இன்றைக்கு இதனை கிட்டு மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல குடும்பத்தில் பிறந்த தாய் தந்தைக்கு பிறந்த மகன் மகள் இன்றைக்கு இதிலே இருந்து மீள முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் புள்ளி விவரத்தினுடைய தகவல்கள். 3 மாநிலங்களில் முதலாவது மாநிலம் மகாராஷ்டிராவாகவும், மத்திய பிரதேசம் 2வது பகுதியாகவும், தமிழ்நாடு 3வது இடத்தில் இருக்கிறது. இந்த கஞ்சாவை பயன்படுத்தக்கூடிய மக்கள், குட்காவையும் அபீனையும் பயன்படுத்தக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதிலே 12.7% மக்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகள், படிக்கக்கூடிய மாணவர்கள். நாமெல்லாம் எதற்கு பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறோம்? என்னுடைய மகன் சிறந்து நல்ல ஒரு கல்வியிலே மேம்பாட்டு முறையில் வளர்ந்து வர வேண்டும், அவன் என்னுடைய வீட்டிற்கும் என்னை சார்ந்த பகுதிக்கும் இந்த நாட்டிற்கும் அவன் பயனுள்ளவனாக இருக்க வேண்டும், அவனுடைய படிப்பு உயர்ந்த தரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் போதைப் பொருட்கள் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. கஞ்சா, அபீன் போன்ற பொருட்கள் பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. கல்லூரி மாணவன், கல்லூரி மாணவியர்கள் இன்றைக்கு இந்த கஞ்சாவிலே மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் ஓய்வு பெற்ற ஒரு அரசு காவல்துறை அதிகாரி ஒரு தகவலை சொன்னார். என்ன தகவலை அவர் பேசினார் தெரியுமா? இன்றைக்கு அதிகமான வியாபாரம் கஞ்சா, அபீன், குட்கா போன்ற பொருட்களுடைய விற்பனை நடைபெறக்கூடிய இடம் நீங்கள் படிக்கிற கல்வி கூடங்களுக்கு 2 கிலோமீட்டருக்கு சுற்றளவில்.
எந்த கல்லூரி எந்த இடத்தில் அமைந்திருக்கிறதோ அந்த கல்லூரியை சுற்றி 2-3 கிலோமீட்டர் அளவில் எல்லா போதைப் பொருளும் இன்றைக்கு சமுதாயத்தில் விற்பனை செய்யப்படுகிறது. காரணம், கூட்டாக இருக்கிற மாணவர்கள் சக்திக்கு மத்தியில் ஒரு ஆண் மகனை, ஒரு மாணவனை நாம் அதிலே அடிக்டாக்கினால் ஒட்டுமொத்த மாணவர்களும் அதிலே விழுந்து விடுவார்கள் என்கின்ற எண்ணம். ஒரு மாணவியை இந்த பழக்கத்திற்கு அடிமைப்படுத்தினால் அவர்கள் சார்ந்திருக்கிற அனைத்து மாணவிகளையும் உள்ளிழுக்கக்கூடிய ஒரு உள்ளார்ந்த வேலையை இன்றைக்கு மாஃபியா கும்பல்கள் செய்து கொண்டிருக்கின்றன. நாம் என்ன செய்வோம்? என்னுடைய மகன் படித்துக் கொண்டிருக்கிறார், 7ஆம் வகுப்பும் 8ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்பும் கல்லூரிகளில் என்னுடைய மாணவன் என்னுடைய மகன் படித்துக் கொண்டிருக்கிறார், என்னுடைய மகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவருடைய பின்புலம் என்ன? ஆய்வு செய்த பெற்றோர்கள் எத்தனை பேர்? என்னுடைய மகனுடைய கல்வி தரத்தில் உயர்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோர்கள் என்னுடைய மகன் மகள் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் எப்படி இருக்கிறார்கள் என்று ஆய்வு செய்தவர்கள் எத்தனை பேர்? என்னுடைய மகனுடைய குண அதிசயங்கள் எப்படி இருக்கின்றது என்று படித்தவர்கள் பார்த்தவர்கள் எத்தனை பேர் என்றால் மிக மிக குறைவு என்று சொல்லலாம். சமுதாயத்திலே மிக அதிகமாக பரவி கொண்டிருக்கிற கலாச்சாரத்திலே மிக மோசமான காரியம் இன்றைக்கு கஞ்சாவை முஸ்லிம் ஆண்களும் முஸ்லிம் பெண்களும் பலதரப்பட்ட மக்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பயன்படுத்துகிறார்கள் என்பது புள்ளி விவர தகவல்கள். 18 வயதுள்ள ஆண்களில் 6 நபர்களில் ஒரு நபர் இன்றைக்கு அது இல்லாமல் தங்களுடைய வாழ்வு இல்லை என்கின்ற தகவலும் சொல்கிறார்கள். இந்தியாவில் மட்டும் வருடத்திற்கு 5400 நபர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள், இதற்கு அடிமையாக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, இதிலே சாகக்கூடியவர்கள் இதற்கு அடிக்ட் ஆகி இதை விரும்பி ஏற்றுக்கொண்டு அல்லது அவர்களை இழுத்து உள்ள விட்டு அப்படி பயன்படுத்தி மரணிக்கக்கூடிய அந்த மரணத்தினுடைய பட்டியலில் 5400 நபர்கள் மரணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்கின்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 16 கோடி பேர் குடிக்கிற மதுபானத்திற்கு அடிமை, 16,000 கோடி பேர். அது மட்டுமல்ல, 30 பேருக்கு ஒருவர் வீதம் இந்த சமுதாயத்திலே ஏதாவது ஒரு போதைப் பொருளுக்கு மரணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்கின்ற தகவலையும் சொல்கிறார்கள். இந்த மருத்துவத்திற்கு ஒரு ஆண்டிற்கு இந்த போதைப் பொருள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை காட்டிலும் நடக்கிற செலவுகள் என்ன தெரியுமா? நோயினால் பாதிக்கப்பட்டு கிட்னியை இழந்து நுரையீரலை இழந்து அவர்களுடைய மூளை சாவு ஏற்பட்டு இப்படி எவ்வளவு ரூபாய் செலவழிக்கிறார்கள் இந்த போதைப் பொருளுக்கு என்கின்ற தகவலை பார்க்கின்ற பொழுது 3,12,700 கோடி ரூபாய் இன்றைக்கு இந்த மதுபானத்திற்கு, இந்த கஞ்சாவிற்கு, அபீனுக்கு, குட்காவிற்கு, மருத்துவத்திற்காக வேண்டி செலவழிக்கப்படக்கூடிய செலவினங்கள் என்கின்ற தகவலை இந்த புள்ளி விவர தகவல்கள் சொல்கின்றன. ஏன் இந்த கஞ்சாவை இளைஞர்கள் பயன்படுத்துகிறார்கள்? மாணவிகள் ஏன் இந்த கஞ்சாவை ஸ்பெசிபிக்காக பயன்படுத்துகிறார்கள்? என்ன காரணம் என்ற ஒரு ஆய்வறிக்கையை லண்டனை சார்ந்த பேராசிரியர் வல் கியூரன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் ஒரு ஆய்வு செய்தார். அவர் ஆய்வு செய்து ஒரு தகவலையும் சொன்னார். அந்த தகவல் என்ன தெரியுமா? மதுபானத்தை விட கஞ்சா பட்டணங்களை ஏன் இன்றைக்கு மாணவிகளும் மாணவர்களும் ஆண்களும் பெண்களும் எல்லோரும் தேர்வு செய்வதற்கு காரணம் என்ன என்று ஆய்வு நடத்தப்பட்ட பொழுது THC என்று சொல்லப்படக்கூடிய டெட்ரைட்ரோகேனாபினால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வேதிப்பொருள் அந்த கஞ்சா பொட்டலத்திலே பயன்படுத்தப்படுகிறது. அந்த வேதிப்பொருள் மனிதன் உட்கொள்கின்ற பொழுது, ஆண்கள் பெண்கள் உட்கொள்கின்ற பொழுது என்ன செய்யப்படுகிறது என்றால் அவர்கள் சிந்திக்கிற அந்த சிந்தனையை அது குறைந்து விடுகிறது, நினைவாற்றலை இல்லாமல் ஆக்கிவிடுகிறது. அவர்கள் ஏதோ ஒரு உலகத்தில் பயணிப்பதை போல அந்த மாணவனும் மாணவியும் கல்லூரிக்குள்ளே படிக்கக்கூடிய அந்த மாணவிகள் மாணவர்கள் ஒரு புதுவிதமான உலகத்தை அனுபவிப்பதை போல உணர்கிறார்கள். CBD என்று சொல்லப்படக்கூடிய கேனாபிடியல் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு வேதிப்பொருள் அதிலே பயன்படுத்தப்படுவதனால் அவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படுகிறது.
மூளையிலே சிந்திக்கிற திறன் இல்லாமல் ஆகி போய்விடுகிறது. அவர்கள் இந்த உலகத்தில் பெற்றெடுத்த தாயையோ தந்தையோ அண்ணனையோ தம்பனையோ நேசிக்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு தனி உலகத்தை விரும்புவார்கள். அவர்களுக்கு இந்த பூமியிலே சிந்திக்கிற ஆற்றல் குறைந்து போய்விடும். அதை நேசிக்க தொடங்கியதனுடைய விளைவு தனிமையை தேடுவார்கள். 4 சுவருக்கு மத்தியிலே அதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். தனிமையான இடத்தை கடந்து சென்று அமைதியிலே அதை உட்கொண்டு அமைதியாக யாரிடத்திலும் பேசாமல் ஒரு வகையான இன்பத்தை காண்பார்கள். அதில் THC என்று சொல்லப்படக்கூடிய டெட்ரைட்ரோகேனாபினால் பயன்படுத்தப்படுவதனால் இது போன்ற உணர்வுகள் ஏற்பட்டு நாளடைவில் அவர்கள் எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்பட்டு மரணத்துடைய நிலைக்கு அந்த மாணவன் மாணவி சென்று விடுகிறார். இதையெல்லாம் ஏன் இந்த ஜும்மாவில் பேச வேண்டும்? ஏன் இந்த ஜும்மாவில் இதை சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய மகளை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு தருணம் இந்த தருணம். என்னுடைய மகன், எனக்கு 3 மகன், எனக்கு 4 மகன், அல்லது எனக்கு 1 மகன் 1 மகன், இவர்களை பற்றி எல்லாம் யோசனை செய்ய வேண்டும். இன்றைக்கு யாரும் விதிவிலக்கல்ல. 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் சமீபத்திலே கள்ளச்சாராய விற்பனையிலே கைது செய்யப்படுகிறார். காரணம் என்ன? அவளுக்கு அதிலே ஒரு வகையான இன்பத்தை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து அடி செய்கிறார்கள். இன்றைக்கு 4-5 மாணவிகள் சேர்ந்து கொண்டு தங்களுடைய புகைப்படத்தில் பியர் குடிப்பதையும் மதுபானத்தை குடிப்பதையும் புகைப்படம் எடுத்து அவர்கள் அப்டேட் செய்கிறார்கள் என்றால் இந்த சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? என்னுடைய மகன் நல்ல முறையில் வளர்ந்து ஆளாகி வர வேண்டும் என்று நம்முடைய லட்சியம் என்னாவது? நம்முடைய கனவு திட்டங்கள் எல்லாம் உடைந்து சுக்குநூறாக போக வேண்டும் என்கின்ற திட்டங்கள் மறைமுகமாக சமுதாயத்தில் மக்களை அழிவு பாதையில் அழைத்து செல்கின்ற நூதன கலாச்சாரங்களில் முதன்மையான கலாச்சாரம் இன்றைக்கு இந்த போதை வஸ்துக்கு அடிமையாக இருப்பது. தன்னையே மறந்து வாழக்கூடிய நிலை இந்த சமுதாயத்திலே உண்டாகிறது என்று சொல்லப்படக்கூடிய அவலங்கள். இன்றைக்கு இந்த மொபைல் போனை சர்வ சாதாரணமாக இன்டர்நெட் யுகத்திலே ஆண்களும் பெண்களும் பயன்படுத்தலாம் என்கின்ற ஒரு நிலை வந்ததோ அன்றைக்கே இந்த சமுதாயம் கெட்டு குட்டிச்சவராக மாறி போய்விட்டது. தனிமையிலே ஆபாசங்கள், பாவத்திலே மூழ்குவது, அந்நிய ஆணோடு அந்நிய பெண்கள் கலந்துரையாடுவது, என்னென்ன அசிங்கமான காரியங்கள் உண்டுமோ அதை சர்வ சாதாரணமாக செய்வது, இதெல்லாம் ஒரு முஸ்லிம் குடும்பத்திலே நடக்கிறது, முஸ்லிம் மஹல்லாவில் நடக்கிறது. இது எல்லாம் கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டிய கடமையில் பெற்றோர்களாக நம்மெல்லாம் இருக்க வேண்டும். இதை பற்றிய சிந்தனையும் இதை பற்றிய ஒரு ஆய்வறிக்கையும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். தொழில், வியாபாரம், வீட்டு வேலை எல்லாம் இருந்தாலும் கூட நம்முடைய பெண் பிள்ளையையும் தன்னுடைய மகனையும் மகளையும் பார்க்க வேண்டிய, கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்திலே உண்டு. காரணம், தொழுகையை காட்டிலும் இபாதத்தை காட்டிலும் இந்த ஷைத்தான் இந்த சமுதாயத்தில் ஆடம்பரத்தையும் அழகையும் அசிங்கங்களையும் தான் கண்களுக்கு அழகாக காட்டுவான். அதிலே சிக்கியவர்கள் மீளுவது கஷ்டம். அதிலே மாட்டிக்கொண்டவர்கள் மீள்வது என்பது அல்லாஹ்வுடைய உதவியை தவிர வேறு யாருடைய உதவியும் இருக்க முடியாது. ஆகவே இதையெல்லாம் கண்காணிப்பது நம்முடைய மிகப்பெரிய தலையாய பொறுப்பு என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் ஒரு சில விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எப்படிப்பட்ட வார்த்தையின் மூலமாக சொல்கிறான் என்றால், 5வது அத்தியாயத்துடைய 90வது வசனத்தில் சொல்கிறான், அருவருப்பான காரியத்தை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அருவருப்பான காரியம் என்பதை அல்லாஹ் தஆலா எந்த இடத்தில் எதை பயன்படுத்துகிறான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம், நீங்கள் மது குடிப்பதிலே இருந்து விலகிக் கொள்ளுங்கள். போதை தரக்கூடிய எந்த பொருளையும் நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். அது அருவருப்பான காரியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மது, சூதாட்டம், பலிபீடங்கள், குறி கேட்பதற்கான அம்புகள், இதெல்லாம் உங்களுக்கு அருவருப்பான காரியங்கள். அதிலே இருந்து நீங்கள் விலக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி, ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், அது ஷைத்தானுடைய காரியம், அது ஷைத்தானுடைய தூண்டுகோள்கள். ஆகவே அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சி வலையிலே இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய அமலை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அருவருப்பான அந்த காரியத்திலே இருந்து நீங்கள் மீள வேண்டும். ஃபஜ்தனிபூஹு,
நீங்கள் அதிலே இருந்து விலகிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அதுதான் வெற்றி, அதுதான் உங்களுக்கு சிறந்தது. வெற்றி வேண்டுமேயானால், நேரான கொள்கையில் நீங்கள் இருக்க வேண்டுமேயானால், நீங்கள் போதை தரக்கூடிய எந்த பொருளிலும் நீங்கள் உங்களுடைய வாழ்வை இணைத்துக் கொள்ள கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். 5வது அத்தியாயத்துடைய 91வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்ற பொழுது, இந்த ஷைத்தான் விரும்புகின்றான். எதை விரும்புகின்றான் தெரியுமா? இன்னமா யுரீது ஷைத்தான், இந்த சைத்தான் விரும்புகின்றான், ஆசைப்படுகிறான். ஐயூகி பைனக்குமுல் அதாவத வல் பக்லாஅ ஃபில் ஹம்ரி வல் மைசிர். இந்த சைத்தான் உங்களிடத்தில் விரும்புகிறான், நீங்கள் இந்த மதுபானத்தையும் போதையிலும் நீங்கள் தத்தளித்து அதிலே நீங்கள் மூழ்கி அதிலே நீங்கள் பாவத்தில் எல்லாம் நீங்கள் ஈடுபட்டு அதன் மூலமாக உங்கள் மத்தியிலே மேல் பகவை உண்டாக வேண்டும், ஒரு வெறுப்பு உங்கள் மத்தியிலே உண்டாக வேண்டும். அந்த வெறுப்பையும் பகைமையும் நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் இந்த போதையின் மூலமாக என்பதைத்தான் சைத்தான் விரும்புகிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, வயசுத்துக்கும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ்ஸலாத், அவன் மேலும் விரும்புகிறான். என்ன விரும்புகிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை தூரமாக்க வேண்டும். நீங்கள் ஹய்யா அலல் ஸலா என்றால் தொழுகையை பற்றி நினைக்க கூடாது. ஹய்யா அலல் ஃபலாஹ் என்றால் நீங்கள் வெற்றியை பற்றி நீங்கள் நினைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையோ அல்லாஹ்வுடைய தீனையோ திருமறை குர்ஆனையோ நன்மையான காரியங்களை பற்றி நீங்கள் யோசனை செய்து விடக் கூடாது என்பதைத்தான் சைத்தான் நினைக்கிறான். வயசுத்துக்கும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ்ஸலாத், உங்களை தொழுகையை விட்டு தூரமாக்கவே அவன் ஆசைப்படுகிறான். நீங்கள் தொழுகையாளியாக மாறக்கூடாது. நம்முடைய வாழ்விலே இபாதத் இருக்கக்கூடாது. நாம் பாவத்திலேயே மூழ்கி இது போன்ற போதை கலாச்சாரத்திலேயே அடிமையாகி நாம் மரணிக்க வேண்டும் என்பதையே இந்த சைத்தான் விரும்புகிறார். ஆகவே பகல் அன்தும் முன்தஹூன், இதில் இருந்து முற்றிலுமாக நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், இந்த காரியத்திலே இருந்து முற்றிலுமாக நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நபிமொழி முஸ்லிமில் 2236வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி. என்னுடைய துவா அங்கீகரிக்கப்படுவதே இல்லை. நான் எவ்வளவோ முறை துவா செய்கிறேன். என்னுடைய வாழ்நாளில் இது வேண்டும், அது வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் படைத்தரப்பிடத்தில் கேட்கிறேன். இருந்தும் கூட என்னுடைய பிரார்த்தனை ஏன் அங்கீகரிக்காமல் இருக்கின்றது என்கின்ற எண்ணம் நமக்கு தோன்றலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களுடைய பிரார்த்தனை ஏன் மறுக்கப்படுகிறது தெரியுமா? உங்களுடைய பிரார்த்தனை ஏன் அங்கீகரிக்காமல் போகப்படுகிறது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தும்ம தக்கர ரஜுல யுதீலு ஸஃபர அஷ்அஸ அக்பர். ஒரு மனிதன் நீண்ட பயணம் மேற்கொள்கிறான். அவன் தலைவிரி கோலத்தோடு புழுதி பிடிந்த ஆடையோடு நீண்ட பயணம் ஒரு மனிதன் மேற்கொள்கிறான். பயணத்தில் கேட்கிற பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். நீங்கள் பிரயாணத்தில் செய்கிற துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே என்ன வார்த்தை சொல்கிறார்கள்? ஒரு மனிதன் நீண்ட பயணம் செய்தும் அவனுடைய துவா ஏன் அங்கீகரிக்கப்படாமல் போகிறது என்றால், அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யமுது யதைஹி இலஸ்ஸமா. அந்த நீண்ட பயணம் மேற்கொள்கிற இந்த மகன், இந்த நபர் தலைவிரி கோலத்தோடு புழுதி பிடிந்த ஆடையோடு தன்னுடைய 2 கரத்தையும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி, யா ரப்பி யா ரப்பி, என்னுடைய இறைவா என்னுடைய இறைவா என்று அவர் பிரார்த்தனையும் செய்கிறார். அப்படி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது வமத்அமுஹு ஹராமுன், அவன் உண்ணக்கூடிய உணவு ஹராமாக இருக்கிறது. அவன் செய்கிற தொழில், அந்த தொழிலில் வரக்கூடிய வருமானம் ஹராம். அவன் வட்டியிலே ஒரு தொழிலை செய்து, அவன் ஹராமான அடிப்படையிலே ஒரு வியாபாரம் செய்து, அந்த ஹராமான அடிப்படையிலே வந்த பொருளாதாரத்தின் மூலமாக இவன் சாப்பிடுகிற உணவு ஹராமாக இருக்கிறது. அவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது. அவன் உண்ணக்கூடிய உணவு ஹராம். வ மஷ்ரபுஹு ஹராம், அவன் அருந்தக்கூடிய பானம் ஹராம். அவன் குடிக்கக்கூடிய பானம் ஹராம். அப்படி அவன் பானம் ஹராமாக இருந்து
அவன் உண்ணக்கூடிய உணவு ஹராமாக இருந்து வமல்பசுஹு ஹராமுன், அவன் அணியக்கூடிய ஆடை ஹராம், உணவு ஹராம், அவன் குடிக்கிற பானம் ஹராம், அவன் உடுத்தக்கூடிய ஆடை ஹராம், வகுதிய பில் ஹராம், அவன் தடை செய்யப்பட்ட எல்லா வருமானத்தையும் இந்த உலகத்தில் ஈட்ட வேண்டும் என்பதற்காக எல்லா குறுக்கு வழிகளிலும் புகுந்து, வட்டியிலே புகுந்து, லாப நஷ்டத்திலே ஹராம் ஹலால் பேணாமல் எப்படியாவது சம்பாதித்து விட வேண்டும் என்பதற்காக பொய், மோசடி, திருட்டு, அவதூறு, அமானித மோசடி இப்படியெல்லாம் செய்து இந்த சமுதாயத்தில் வீடை கட்டவோ, வாகனத்தை வாங்கவோ, சொத்துக்களை சேகரிக்கவோ, சம்பாதிக்கவோ செய்து அதன் மூலமாக இவன் எல்லா ஹராமையும் செய்து அவன் உண்ணுகின்ற உணவு, உடுத்துகிற ஆடை, அவன் குடிக்கிற தண்ணீர் எல்லாம் ஹராமாக இருந்து அவன் அவன் கேட்கிற அந்த துவா ஏன் அங்கீகரிக்கப்படாமல் போகிறது என்றால், ஹராமிலேயே இருந்து கேட்கிற அந்த துவா அவனுக்கு ஏற்கப்படாது. ஹராமிலேயே மூழ்கி இருக்கிற அவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது. அவன் அதிலே இருந்து மீள வேண்டும். அவன் தொழில் ஹலாலாக இருக்க வேண்டும், அவனுடைய பானம் ஹலாலாக இருக்க வேண்டும், அவனுடைய ஹலாலான ஆடை இருக்க வேண்டும். இருந்தால்தான் அவனுடைய துவாவே அங்கீகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் நாம் குடிக்கிற பானத்தில் போதைப் பொருள் இருந்தால், நாம் பயன்படுத்துகிற பொருட்களில் கஞ்சா, அபின், குட்கா போன்ற போதை தரக்கூடிய பொருளை பயன்படுத்தி இந்த பூமியிலே முஸ்லிம் குடும்பத்திலே பிறந்த நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், மறுமை நாளில் மதுபானத்தை 3 முறை குடித்து 4வது முறையில் குடிக்கிற நபருக்கு 40 நாளுடைய தொழுகை பாத்திலாகிவிடும். அவனுக்கு சீலும் சலமும் கலந்திருக்கிற பானம் மறுமை நாளில் கொடுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அது போன்ற காரியங்களில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்து, நம்முடைய சமுதாயத்தை பாதுகாத்து, நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து வாழக்கூடிய நல்லதொரு வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள்புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய இந்த ஜும்மாவுடைய கலெக்ஷனை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற தாராபுரம் பகுதியில் ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பின் கீழ் கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளாக ஓலை குடிசையிலே ஒரு இறையில்லம் இருந்து, அதற்கு பிறகு ஒரு செட்டு போட்ட நிலையில் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இறையில்லம் தாராபுரத்திலே இயங்கி வந்தது. நிறைய புதியத்துகள், அனாச்சாரங்கள், மார்க்கத்திற்கு புறம்பான கொள்கை சார்ந்த விஷயங்கள் பிதுஅத்வாதிகள் மூலமாக அந்த சமுதாயத்திலே பிரச்சாரம் செய்யப்படக்கூடிய சூழலில் அங்கிருக்கிற ஏகத்துவவாதிகள், அந்த ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பில் இருக்கிற மக்கள் வீடு வீடாக சென்று பெண்களை அழைத்து பெண்களுக்குண்டான மார்க்க விளக்க வகுப்புகள் என்றும் மக்தப் மதரசாக்கள் என்றும் அவர்கள் துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்து ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிற நிலையில், மக்தப் மதரசாவிற்கு உங்களுடைய குழந்தைகளை அனுப்பி வையுங்கள் என்று அவர்கள் சொல்கின்ற பொழுது, அங்கிருக்கிற தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை அந்த மதரசாவிற்கு அனுப்ப பயப்படுகிறார்கள், பயந்தார்கள். என்ன காரணம் என்றால், நீங்கள் போடப்பட்டிருக்கிற அந்த செட்டுகள் இருக்கிற அந்த இடத்தில் பாம்புகள் எப்பொழுது வரும், பள்ளிகள் எப்பொழுது வரும், விசஜந்துக்கள் எப்பொழுது வரும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆகவே எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்று எத்தனையோ பெற்றோர்கள் அவர்கள் வீடு தேடு போய் இந்த சகோதரர்கள் அழைப்பு கொடுத்த போதும் கூட அந்த இடத்தில் பாம்பு வருகிறது, பள்ளி வருகிறது. ஆகவே எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்று அவர்கள் அனுப்பவில்லை. பிறகு செட்டு போட்ட நிலையில இருந்து அந்த இடத்தில் ஒரு பள்ளி உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய சகோதரருடைய ஒத்துழைப்பின் மூலமாக ஒரு 7 சென்ட் மதிப்புமிக்க ஒரு இடத்தை வாங்கி 1700 ஸ்கொயர் ஃபீட் மதிப்பில் இருக்கிற அந்த இடத்தில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒவ்வொரு ஊர்களிலும் சென்று பொருளாதாரத்தை திரட்டி இன்றைக்கு அந்த இடத்தில் இது போன்ற ஒரு பள்ளிவாயிலுடைய பணி தொடங்கப்பட்டு அதனுடைய வேலை நடுப்பகுதியில் கடந்து சென்று கொண்டிருக்கிறது.
கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சத்திற்கு மேற்பட்ட பொருளாதார ரூபாய் தேவைப்படுகிற காரணத்தினால் 30 லட்சத்தை அந்த உள்ளூர் மக்களும் வெளியிடங்களில் எல்லா இடத்திலும் சென்று கலெக்ஷனாக அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். மீதம் இருக்கிற ஒரு 10 லட்சம் ரூபாய்க்காக வேண்டி இன்றைய ஜும்மாவுடைய கலெக்ஷனாக நம்முடைய இந்த மஸ்ஜித் முபஷிர் பள்ளியில் இருக்கிற உங்களை நாடி வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்க பள்ளிக்காக தீனை நிலைநாட்டக்கூடிய ஒரு இறை இல்லம் அந்த தாராபுரத்தில் தோன்ற வேண்டும் என்பதற்காக வேண்டும். ஷிர்கிலே இருந்து விதுஅத்திலே இருந்தும் அனாச்சாரத்திலே இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் கொடுக்கிற பொருளாதாரம் 1 ரூபாயாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய கூலியை பெற்றுத்தரும். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் நேசிக்கிற பொருளிலே இருந்து நீங்கள் தான தர்மம் செய்யாதவரை உங்களுடைய பொருளை எதை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்களோ அதிலே இருந்து நீங்கள் கொடுக்காதவரை நீங்கள் உண்மையான இறை விசுவாசிகளாக ஆக முடியாது. இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்ட உடனேயே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் நேசிக்கிற ஒரு அழகான ஒரு தோட்டம் என்னிடத்திலே உண்டு. பைரஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் 600, 700, 800, 1000 மரங்கள், பேரித்தன் கனிகள், குலைகள் இருக்கிற ஒரு அழகான தோட்டம், நதியை போன்ற தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே போய் அமைதிக்கான அமரக்கூடிய அந்த பைரஹா என்ற தோட்டத்தை இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்ட உடனேயே அந்த நபித்தோழர் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த தோட்டத்தை அளவுக்கு அதிகமாக நான் நேசிக்கிறேன், இதை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கிறேன் என்று கொடுத்தார். தான் நேசிக்கிற பொருளாதாரத்தை, ஒரு பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க முன்வந்த சஹாபாக்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபயகூல ரப்பி லௌலா அஹ்ஹரதனி இலா அஜ்ரின் கரீம் ஃபஸத்தக வஅகு மினஸ் ஸாலிஹீன். உலகத்தில் இருக்கின்ற பொழுது 1 ரூபாயை கொடுக்கிறதுக்கு யோசிக்கிறோம். பாக்கெட்டில் இருக்கிற 100 ரூபாயை கொடுக்க யோசிக்கிறோம். வீட்டிலே அலமாரியில் வைத்திருக்கிற, பீர்வாவில் வைத்திருக்கிற 1000 ரூபாய் கொடுக்க யோசிக்கிறோம். உயிர் தொண்டை குழியை வந்து அடைகின்ற பொழுது நாம் பேசுவோம். அல்லாஹ் சொல்கிறார், மனிதன் பேசுவான், ஆண்கள் பெண்கள் பேசுவார்கள். ஃபயகூல ரப்பி லௌலா அஹ்ஹரதனி இலா அஜலின் கரீம் ஃபஸத்தக வஅகு மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னுடைய பொருளாதாரம் வீட்டிலே உண்டு, கையிலே உண்டு, பாக்கெட்டிலே உண்டு, இதை இந்த நேரத்திலே நான் கொடுக்கிறேன் உன்னுடைய பாதை. இந்த நேரத்தில் இந்த அல்லாஹ்வுடைய பாதையை நான் கொடுக்கிறேன். யா அல்லாஹ், இதை நான் கொடுத்தால் எனக்கு விமோசனம் கிடைக்குமா? இதை கொடுத்தால் பிறவி உபகாரம் கிடைக்குமா? இதை கொடுத்தால் நான் மீள முடியுமா? நான் கொடுக்க தயார். என்னுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்க தயார். என்னை இப்பொழுது விடுப்பாயாக யா அல்லாஹ். பொருளாதாரத்தை கொடுக்கிறேன், செல்வத்தை கொடுக்கிறேன், நல்லவனாக மாறுகிறேன், தொழுகையாளியாக மாறுகிறேன், இபாதத்தை பேணுகிறேன், ஒரு வாய்ப்பு கூடிய அல்லாஹ் என்று அந்த நேரத்திலே கேட்டால் அவனுக்கு அது மறுக்கப்பட்டு விடும். உயிர் தொண்டைக்குறையை வந்து அடைகிற நேரத்தில் இபாதத் செய்ய முடியாது, தர்மம் கொடுக்க முடியாது, 2 ரக்காத் தொழ முடியாது, தான தர்மம் செய்ய முடியாது, மனைவியை பார்க்க முடியாது, மக்களை பார்க்க முடியாது, நண்பனை பார்க்க முடியாது, ஜமாத்தாரை பார்க்க முடியாது. நாம் போகிற இடம் மன்னரை தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த இடத்திற்கு முன்னால் நம்முடைய அமல்கள், நிரந்தர அமல்களை செய்யக்கூடிய, நிரந்தர நன்மையை தரக்கூடிய அந்த இடத்திற்கு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிற காரணத்தினால் வந்திருக்கிற அந்த நபருக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை விரைவாக கொடுங்கள். ஒரு நபர் தொழக்கூடிய அந்த முசல்லாவிற்கு 12,000 ரூபாய் என தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் கருத்திலே கொண்டு ஒவ்வொருவரும் குறிப்பிடுங்கள். நாளை மறுமை நாளில் நாம் கொடுத்த பொருளாதாரத்திற்கு அல்லாஹ் கணக்கின்றி கொடுக்க தயாராக இருக்கிறான். மன்னரையில் மனைவியோ மக்களோ யாரும் உதவி செய்ய முடியாது. மன்னரையில் ஜமாத்தார்களோ பொருளாதாரமோ உதவி செய்யாது. நாம் கொடுக்கிற தர்மங்கள் நிலையாக யாரெல்லாம் தொழுகிறார்களோ அந்த தொழுகையாளிகள் தொழுகிற அந்த நன்மையில் ஒரு பங்கு நமக்கும் அந்த இடத்திற்கு வர வேண்டுமேயானால் நிரந்தர கூலியை பெற்று தருகிற இது போன்ற இறை இல்லங்களுக்கு, மார்க்க பணிகளுக்கு கொடுக்கின்ற பொழுது நிறைவான கூலியை அல்லாஹ் வழங்குவான் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த 2வது உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.